அசோக், இதுக்கு மேல அந்த பொண்ணு நல்லவன் நிரூபிச்சு இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறியா? நமக்கு இந்த சம்பந்தமே வேண்டாம்ப்பா. உனக்கு என்னப்பா, 1000 நல்ல பொண்ணு கிடப்பா. அசோக், கெட்டவன் தெரிஞ்சா விலகிடணும். அப்புறம் உன் இஷ்டம். சார் 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 எந்திரிங்க சார். சார் சார் உங்களுக்கு நைட்டு ஓவர் ஆயிடுச்சு சார், அதனால இங்கேயே படுத்துட்டீங்க சார். கிளம்புங்க சார். எங்க மச்சான் போனா? பதறாத மதி, இங்கதான் எங்காவது இருப்பா. ஒன்னும் பயப்படாத. என்னமா ஏங்க அவளை எங்க தெரியும் காலையில? என்னதுன்னு சொல்ற? ஆமாங்க. என்னங்க கமலி அங்கேயும் இல்லங்க. நல்லா பாத்தியா சரோ? ஏங்க நல்லா பார்க்கவே சொல்லுவேனா? அவளை காணுங்க. ஏமா வேற எங்கயாவது உட்காந்து அழுதுகிட்டு இருக்க போறா? மொட்டை மாடியில பாத்தியா? ஐயோ அங்கெல்லாம் நான் பாத்துட்டேங்க. நைட் அவ முழிச்ச முடியே சரியில்லை. அப்பவே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் தூங்காம அவளை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். நைட்ல என்னையும் மீறி லைட்டா கண்ண சந்துட்டேன். அந்த கேப்ல தான் அவ எங்கேயோ மிஸ் ஆயிருக்கா. அவளை எங்கேயுமே காணோம். ஐயோ செக்யூரிட்டி விசாரிச்சு பார்த்தனே, அவங்க எதுவும் சரியா கவனிக்கலன்னு சொல்றாங்க. அண்ணி, பிரியா மாமியார் எல்லாம் தங்குறதுக்கு தனியா ரூம் எடுத்திருந்தோம்ல, அங்க போய் உட்கார்ந்துருப்பாளோ? அந்த ரூம் நம்ம பார்க்கவே இல்ல. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. மச்சான் எங்க மச்சான் போனா? இவ எங்க இல்லனா எங்க மச்சான் போயிருவா? பதறாத. என்னடா சின்ன புள்ள மாதிரி எழுதிட்டு இருக்க? போ பாப்போம். வாங்க மச்சான். ஐயா, இங்க நீல கலர் சேலை கட்டின ஒரு பொண்ணு போனது பாத்தீங்களா? பார்க்கல சார். பார்க்கலையா? ஐயா மதி, என்னது போற வரட்டெல்லாம் பொண்ணை காண தண்டனை போட்டுக்கிட்டு இருக்க? வெளியில தெரிஞ்சா நமக்கு தான் ஆசை. மச்சான் தெரியல மச்சான்.